பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17:7 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்திருக்கிறது என்கிறதுதான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே இன்றைக்கு தேவனுடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு வீணாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தரை சார்ந்திருக்கிறதுக்கு மாறாக வேறே இடங்களிலே அது சார்ந்திருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கை தேவனை சார்ந்திருந்தால் அந்த நம்பிக்கையே நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதே 5ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஜனத்தை குறித்து அது எத்தனை ஆபத்தானது என்கிற குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது, சிம்சோன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் எழுந்தபோது அவனுக்குள்ள தேவ பலன் வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஞானமும் வெளிப்பட்டது. கர்த்தருடைய சித்தமும் அவன் மூலமாய் நிறைவேறி கொண்டிருந்தது. ஆனால் அவன் வேசியின் வழியிலே படுத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு அவன் எழுந்தபோதோ அவள் அனைத்தும் அவன் இழந்து போனான்னு சொல்லி நான் பார்க்கிறான். பிரியமாக, இந்த உலகம் இன்றைக்கு நம்மை உலகத்தாரை சார்ந்து வாழும்படியாக நம்மை அழைக்கிறதை போல தான் இன்றைக்கு காணப்படுகிறது. நாம் இந்த காட்சிகளுக்கு நம்மை தப்பித்து கொண்டவர்களாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறதுக்கு நாம் பழகிக்கொள்வோம். நம்முடைய முற்பிதாக்களை தேவன் எவ்விதமாய் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினாரோ அதே விதமாய் நம்மையும் பாதுகாத்து நடத்துகிறதுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே அவனுடைய நீதியின் பாதையிலே நடத்துவாராக. நம்பிக்கை வீண் போகாமல் பாதுகாப்பாராக. ஆமேன்.